இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ சாங் அங்கே நிறைய ரவுடிங்களோட சேர்ந்துட்டு அங்கே ஒரு பையனை போட்டு அடிச்சிட்ருக்கான். அந்த சைடில் நம்ம ஹீரோயின் ஜியா போயிட்டுருக்கா. அவளுக்கு அவனை பார்த்ததுமே ரொம்ப பயமாயிட்டுருக்கா. அவன் பக்கத்தில் பேசுகிறதுக்காக வந்ததுமே அவள் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு அங்கே பயந்து போயிட்டு வேமா அங்கேருந்து போகிறா. அதுக்கப்புறம் மார்னிங் போல் அங்கே அவங்க ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணிவிட்டு ஸ்டோரை வந்துட்டு ஓப்பன் பண்ணணும்ப்பா, யாரும் இல்லை நீ தான் போகணுன்னு சொன்னதுமே அவளுமே அங்கே போய் ஸ்டோரை ஓப்பன் பண்ணியிருந்தா. அங்கே நம்ம ஹீரோ சாங் தான் அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வர்றான். பட் அவனை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டுருக்கு. அவன் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவனோட பென்டென்ட்டை வேணுக்குனே அங்கே வந்து கீழே விழுகிற மாதிரி போட்டுட்டு அங்கே இருந்து போகிறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஐ திங்க் இது சாங்கோடது போலன்னு சொல்லிட்டு அவனுக்கு இதை ரிட்டர்ன் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. ஸோ அப்போ அவங்க அவனுக்கு மெசேஜ் பண்ணுறா, இது உன்னோட பென்டென்ட் வந்து இங்கே விழுந்துருச்சு, நீ இதை வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு நீ அதை கொடுக்கணுன்னா நீ என்னோட வீட்டுக்கு தான் வரணும்னு அவன் சொல்கிறான். பட் ஹீரோயின் அவன் வீட்டுக்கு போகிறதா என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் ஏகப்பட்ட காசு கொடுக்குறேன், அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு அங்கே காசு ஆஃபர் பண்ணதுமே அவளுக்குமே சரி ஓகே போய் கொடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு யோசனை வருது. அவள் எப்படியோ தைரியத்தை வர வச்சுட்டு அவனோட வீட்டுக்கு போய் இந்த பென்டென்ட்டை கொடுத்துட்டு அங்கேருந்து வேமா கிளம்பும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, தனியாக போக வேணாம் நானே கூட்டிகிட்டு வந்து உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனே கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறான். ஹீரோயினுமே அதுக்கப்புறம் அங்கே வீட்டுக்குள்ளே போனால் லைட் வந்து பீஸ் போய் இருக்கவுமே லைட் அவள் சேஞ்ச் பண்ணிட்டு அங்கே இருக்கும்போது அங்கே அந்த லேன் அவங்க வீட்டு ஓனர் கால் பண்ணிட்டு நீ ரெண்டே கொடுக்காம இருக்க, நீ என்ன கொடுக்குறியா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க கோவமாயிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு இல்லை நீங்கள் எதுவும் வந்து பண்ணிடாதீங்க, நாளைக்கே உங்களுக்கு நான் ரெண்ட்டை வந்து பே பண்ணுறேன்னு அவள் சொல்கிறா. சரி நம்ம ஹீரோயின் நாங்கள் கிளாஸில் உட்காந்துருக்கும் போது அவளோட ஃப்ரெண்டு வர்றான். ஒரு பார்ட் டைம் ஜாப் இருக்குப்பா, அங்கே ஏகப்பட்ட காசு கொடுப்பாங்க, நீ வந்து போய் இதை பண்ணேன்னா உனக்கு காசு வந்து பிரச்சனை இருக்காதுன்னு சொன்னதுமே அவளுமே சரி நான் ஒத்துக்கிறேன்னு சொல்கிறா. ஸோ அவங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோ சாங்குமே வந்து உட்காந்ததுமே அவன் ஹீரோ எனக்கு அவனை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு என்னடா இவனுமே நம்ம கிளாஸ் தான் படிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பி போயிட்டுருக்கா. அங்கே மீட் பண்ணுறதுக்காக அந்த பார்ட் டைம் ஜாப்புக்காக அங்கே போனால் நீ வந்துட்டு ஒரு டாக்கை தான் வந்துட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. ஸோ அந்த டாக்கை வந்து பார்த்துக்கிறதுக்குமே நம்ம ஹீரோயின் தான் பார்த்தா அது சாங்கோட வீடு தான். அந்த டாக் வந்துட்டு அவனோட வீட்டில் தான் இருக்கு போல். பட் அவன் அங்கே வந்துட்டு அவளுக்கு மெசேஜ் பண்ணுறான், நீ வந்து இங்கே பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ண வேணாம், நான் வேறு ஏதாச்சும் உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீ வந்துட்டு அதெல்லாம் எனக்கு பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு, என்னை பற்றி கவலைப்படணும்னு எந்த அவசியமே கிடையாது அப்படின்றத அவ சொல்கிறா. ஹீரோயினுக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. யார்கிட்டப்பா நீ வந்து மெசேஜ் பண்ணி பேசிட்டு இருக்க இன்னத்துலன்னு சொன்னதுமே இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, நான் என்னோட ஃப்ரெண்டுகிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் டே அவனோட வீட்டில் தான் அவள் போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே அவன் பேசுறதுக்கு அங்கே ட்ரை பண்ணதுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸை நான் மீட் பண்ணணும் நான் வரேன்னு சைட் அவள் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. ஸோ அங்கேயுமே போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணா அந்த இடத்துக்குமே நம்ம சாங் வந்திருக்கான். அங்கே ஒரு பையன் நம்ம ஹீரோயின்ட்ட ஃப்ளோட் பண்ணிட்டு பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஸோ அப்போ நீ வந்துட்டு அவட்ட அப்படி டிஸ்டர்ப் பண்ணாத, அவன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல் இருக்கான்னு சொன்னதுமே அவனுமே பேசாமல் விளங்கிக்கிறான். நம்ம சாங்கை பார்த்துட்டு அவன் நைட்டு வந்து அவனுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இங்கே மெசேஜ் பண்ணுறா. தன்னை காப்பாற்றினதுக்காக அந்த பையன்ட்ட இருந்து இது என்னோட கடமை தான், இதுக்கு நீ தேங்க்யூலாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்டு ஷென் திரும்பவுமே நான் உனக்காக இன்னொரு பார்ட் டைம் ஜாப்புமே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன், ஸோ உனக்கு அதிகமான காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு தன்னோட பர்த்டே பார்ட்டிக்குமே அவன் இன்வைட் பண்ணுறான். நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கே பர்த்டே பார்ட்டிக்கு அங்கே கிளம்பி போனால் அங்கே அவன் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோடு சேர்ந்து பர்த்டேவை சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு அவன் வந்து படிக்கிறதுக்காக அப்ராடு போக போகிறேன்னு சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிடுது. ஏன்னா அவங்க ஷென்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருந்திருக்கா. இப்படி அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குதுன்றதே அவளுக்கு அப்போ தான் தெரியும் போல். ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு அங்கே வெளியே வர்றா. அவளை இதுக்கப்புறம் மீட் பண்ண மாட்டான் கைவிட்டுட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே சாங் வந்து என்ன ரொம்பவே ஃபீல் பண்ணி கவலையாக இருக்க மாதிரி தெரியுது, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஷென்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருந்தேன், பட் வந்துட்டு அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியும்னு சொல்லிட்டு அவள் கவலைப்பட்டதுமே நீ அவன்கிட்ட என்னத்தை போய் பார்த்த, அவன் வந்து உனக்கு அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கான், எனக்கு அவனை பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் தோணலை, நீ அப்படி ஏதாச்சும் ஒரு பையன் கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீ ஏன் என்ன மாதிரி ஒரு பர்சனை சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறான். வந்து போய் நம்ம ஹீரோயின் எல்லா இடத்துலையுமே வந்து பார்ட் டைம் ஜாப் கேட்டு பார்க்குறா. இந்த ஜாப் எதுவுமே கிடைக்கல. அவள் அப்ளை பண்ண இடத்துலாமே செக் பண்ணி பார்த்தா எந்த ஒரு ரிப்ளையுமே வரலன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்து டிசப்பாயிண்ட் ஆயிடுது. நெக்ஸ்ட் டைம் அங்கே கிளாஸுக்கு போய் நம்ம சாங்கோட பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்கா. நீ வந்துட்டு எதுக்காக அவ்வளோ டிசப்பாயிண்டாக இருக்குன்னு சொன்னதுமே நான் வந்து பார்ட் டைம் ஜாப் ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்த்தேன், எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னதுமே ஜெர்மன் லாங்குவேஜ் உனக்கு நல்லா தெரியும் நான் கேள்விப்பட்டேன், அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஆள் தேவைப்படுறாங்க, நான் பேசாமல் அந்த இன்ஸ்டிடியூட்டில் போய் வேலை பார்க்க வேண்டியதானு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. அவள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இது ஒரு நல்ல ஆஃபர், கண்டிப்பாக நான் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன்னு அவள் சொல்கிறா. அவள் ரொம்ப வீக் ஆகிட்டுருக்க, நீ இப்போ என் கூட சேர்ந்து சாப்பிடுவான்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து
சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பும் போதே நம்ம ஹீரோயின் மயக்கமாகி கீழே விழுக போனதும் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனதும் டாக்டர் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்பவே வீக்காக இருக்கீங்க, இப்படியே இருந்தால் உடம்பை பாதிச்சிரும், நீங்கள் நல்ல ஃபுட்டாக சாப்பிட்டு உடம்பை பார்த்துக்கோங்கன்னு சொன்னதுமே உன்னால் ஒழுங்காக உன்னை கேர் பண்ணிக்க கூட முடியாதான்னு சொல்லிட்டாங்க. சாங் கோவப்பட்டதுமே நான் என்ன பண்ணுறதுப்பா, நான் வந்து அதிகமான பார்ட் டைம் ஜாப் பண்ணிகிட்ருக்கேனா, ஸோ அதனால் எனக்கு வந்து ஒழுங்காக சாப்பிட்றது கூட டைம் கிடைக்கலன்னு சொன்னதும் சரி ஓகே நீங்கள் வெயிட் பண்ணு, நான் உனக்காக இப்போ ஃபுட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் எங்கே போகிறான். அவன் எங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வரும்போது ஷென்னை பார்த்துட்டு அவனுக்கு கோவமாயிட்டு அடிக்கிறதுக்கு போயிடுறான். ஒழுங்காக உண்மையை சொல்லு, நீயுமே அந்த பொண்ணை ரொம்ப லவ் பண்ணிட்டு தானே இருந்த, நீ இப்போ எதுக்காக அவளை கழட்டி விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து சுத்துறேன்னு சொன்னதுமே ஏன்னா வந்து நான் இப்போ லைக் பண்ணிட்டு இருக்க பொண்ணு பெரிய பணக்காரி, என்ன வந்து அவள் நல்லாவே சப்போர்ட் பண்ணுவா, பட் வந்துட்டு இவளை லவ் பண்ணி எனக்கு என்ன கிடைக்க போகுது, இப்போ எனக்கு எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ண முடியும், அதனால தான் சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு கஷ்டமாயிட்டு இருக்கா. அப்போ இதுக்கப்புறம் அவள் பக்கத்தில் உன்னை பார்த்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் மாட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு ஷென் மாதிரி ஒரு வந்து மோசமான பையனுக்காக நீ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அவன் உண்மையிலே நல்ல பையன் கிடையாது, நீ அவன்கிட்ட இருந்து விலகிருன்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டு நீ உண்மையிலே என்னப்பா ஜியாவை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கியா, ஏன்னா அவள் ரொம்பவே வந்து ஷெனை லவ் பண்ணிட்டு இருந்தான்னு எல்லாத்துக்குமே தெரியும், ரெண்டு பேருமே கொஞ்ச நாள் டேட் வேற பண்ணாங்க அப்படின்றத சொன்னதும் எனக்கு அவள் பாஸ்ட்டை பற்றிலாம் கவலை கிடையாது, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே அவன் அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவள் வந்ததுமே நான் உன்னை ரொம்பவே நைட் எல்லாமே மிஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான் உன் கூட சேர்ந்து சாப்பிடலான்னு கூப்பிட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே சாப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு ஃபுட் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கப்பிள்ஸ் ரிங்கை காமிச்சு நான் உண்மையிலேயே உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டான். ஸோ ஹீரோயின் கையில் ஒரு ரிங்கை போட்டு விட்டுட்டு அவனோட கையிலையுமே போட்டு விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே கப்பிள்ஸ்ன்றதை நீ மறந்துடாதன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குமே அவன் கூட்டிகிட்டு போயிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ஹாரர் மூவியெல்லாம் பார்க்குறாங்க. அவள் ரொம்ப பயந்துச்சேக்கா, என் கூட வான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரிட்ஜோட சைடில் கூட்டிகிட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணா அவளோட ஃபேவரட் ஃபுட் எல்லாமே அவன் வாங்கி வச்சிருக்கவுமே அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கு. இதெல்லாம் உனக்காக தான் சாப்பிடு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ஊட்டி விட்டுட்ருக்கான். நெக்ஸ்ட் டே அவங்க கிளாஸில் பேசிகிட்டு இருந்தா அவளோட ஃப்ரெண்டுகிட்ட. அப்போ அவன் அங்கே வர்றான், நான் வந்துட்டு உங்க கூட சேர்ந்து இன்றைக்கி டேட் பண்ணணும்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல வான்னு சொன்னதுமே இல்லைப்பா என்னால் வந்துட்டு முடியாது, என்கிட்ட டைமே கிடையாது, நான் பார்ட் டைம் ஜாப்க்கு போகணும்னு சொல்கிறா. பட் இருந்தாலுமே அவன் நம்ம ஹீரோயினை ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே பார்த்தா ஷென்னும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுமே வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சாங் பார்த்தா வேணும்னே அவனோட முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கு ஐஸ்கிரீம் எல்லாமே ஊட்டி விட்டுட்டு ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். பட் அவன் அந்த லெவலுக்கு அட்டென்ஷன் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே இவளுக்கு டென்ஷன் ஆகி போயிட்டு வேமா அங்கே கோவமாயிட்டு கிளம்பி போயிட்டுருக்கா. அப்போ என்னப்பா அவனுக்கும் அவளுக்குமே பிரேக்கப் ஆயிரும் போல, நீ என்ன வந்து யோசிச்சுட்டு இருக்க, பிரேக்கப் ஆகிட்டா நம்ம பேசாமல் அவன் பக்கத்தில் க்ளோஸாக போகலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறியான்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, உண்மையிலே நீ பைத்தியம் ஆகிட்ட, நான் ஏன் அப்படிலாம் யோசிக்க போகிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் எந்திரிச்சதுமே என்னோட பார்ட் டைம் டைம் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுல்ல, நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கிளம்பி போகிறா. அங்கே விற்கலாமே வச்சுட்டு அந்த கடையோட ப்ரமோஷனுக்காக எல்லாமே வந்து அவ்வளோ ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்தா அவங்க வீட்டில் வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வீடியோ கால் பண்ணிவிட்டு நீ கண்டிப்பாக வந்துட்டு இன்றைக்கி அந்த கடைக்கு போய் ஆகணும், உங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணு வர்றாங்க, நீ போய் மீட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவன் முடியாதுன்னு சொல்கிறான். ப்ளீஸ் அப்பா சொல்லியிருக்காரு புரிஞ்சுக்கூடான்னு சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு அவன் அங்கே கிளம்பி போனால் நம்ம ஹீரோயின் அவனுங்க பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிடுறா. அவளுக்கு ரொம்ப நோஸ் ஆயிடுச்சுக்கு, ஏன்னா இவன் எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பையன், பட் நான் ரொம்பவே பூவரான பொண்ணு, எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே மேட்ச் வந்துட்டு கண்டிப்பாக ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. உள்ள பார்த்தாங்க லிசான்ற பொண்ணு தான் மீட் பண்ணுறதுக்கு அவன் வந்திருக்கான். பட் அந்த பொண்ணு வந்துட்டு எவ்வளோ பேச ட்ரை பண்ணாலுமே அவன் இக்னோர் பண்ணிட்டு எதுவும் பேச மாட்டான். ஸோ அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிடுச்சுக்கு. அவன் அங்கே அந்த உள்ளே போனதுமே ஒரு ஃபோட்டோவில் பார்த்தா ஒரு குட்டி பாப்பாவோட ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்துருக்கேனேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த லிசா அவங்க அம்மா கூட சேர்ந்து பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அவன் என்ன இன்றைக்குமே உன்னை இக்னோர் பண்ணானான்னு சொன்னதுமே ஆமாம்மா, அவனுக்கு அவன் வந்து எனக்கு சுத்தமாக அட்டென்ஷனே கொடுக்க மாட்டான், ஏன் மேலே அவனுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லிட்டேக்கா. ஐ திங்க் அவன் வேறு ஏதோ ஒரு பொண்ணை லைக் பண்ணிட்டு இருக்கான் போல் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போகிறா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் டால் மாதிரி இருக்கவுமே அவ கூட சேர்ந்து அவங்க ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுறா. பட் அவளுக்கு வந்து ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டு அங்கேருந்து வேகமாக விழுந்தடிச்சு வாஷ்ரூம்க்கு போனதுமே அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேக்கா. அவன் வந்துட்டு பெரிய பணக்கார வீட்டு பையன், இதுக்கப்புறம் அவன் கூட சேர்ந்து இருக்கிறது தப்பாயிரும், நான் பேசாமல் அவனை விட்டு விலகிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணா. அங்கே நம்ம ஹீரோ உள்ளே வந்துடுறான். நீ இன்னைக்கு இங்கே வந்திருக்க, பட் நீ என்னை வந்து மீட் பண்ணியிருக்கணும்ல, அதை விட்டுட்டு நீ இஷ்டத்துக்கு வந்துட்டு என்னை பார்க்க வராமல் இருந்தேன்னா என்ன அர்த்தம்னு சொன்னதுமே ஏட்டுக்கெல்லாம் வர கிடையாது, என்னோட ஜாப்காக வந்திருக்கேன்னு சொன்னதும் என்னமோ ஒன்று
பொண்ணு வந்திருக்கையில் என்னை பார்க்க வந்திருக்கணுமா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ என் கூட சேர்ந்து நீ டேட்டுக்கு போயாகணும், இன்றைக்கி ஃபுல் டேவும் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவளை வம்பு பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அவளுமே கூட சேர்ந்து கிளம்பி போயிட்டுருக்கும்போது, பட் என்னால் இதுக்கப்புறம் உன் கூட வர முடியாதுப்பா, எனக்கு ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது, நான் வீட்டுக்கு கண்டிப்பாக போயாகணும்னு சொல்லிட்டு வேமாவை போய் அங்கே மறைஞ்சு நின்றுக்கிட்டதுமே இவன் என்ன வந்து பண்ணிட்டுருக்கா, எதுக்காக ஏன்ட்டு விலக பார்க்குறான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருக்கான். ஹீரோயின் பார்த்தா விழுந்தடிச்சு வேமா அங்கேருந்து ஓடி போயிடுறா. அவன் அங்கே பாக்ஸிங் தான் போயிட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு தொடர்ந்து கால் பண்ணிட்டு இருக்கான். பட் அவள் ஃபோனை பிக்கப் பண்ண மாட்டாளேன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே வீட்டுக்கு வந்து பார்த்தா அவளுக்கு ரொம்ப ஃபீவர் அடிச்சு அங்கே மயக்கமாயி கிடக்கா. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டு டாக்டரை கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணா. இந்த பொண்ணு ஒழுங்காகவே வந்துட்டு சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப வீக்காக இருக்காங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அதை ஸ்டாப் பண்ணி இவளை நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனதுமே ட்ரிப் எல்லாமே போட்டு நைட்டு ஃபுல்லாமே வீட்டில் அங்கே வந்துட்டு இருந்து பார்த்துக்கிறான். அவளுக்கு நெக்ஸ்ட் மார்னிங் முழிப்பு வந்ததுமே இவன் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு கனவு தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா உண்மையிலே வந்து நிற்கிறானேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. அவளுக்காக அங்கே சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து நல்லா கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். அப்போ அவங்க டிரைவர் அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்ததுமே இவன் என்ன இங்கே இன்றைக்கி தங்க போகிறான்னு சொல்லிட்டு அவள் பார்க்கும்போது அவன் போய் குளிச்சுட்டு வந்துட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன பயந்து போயிட்டியா, நான் வந்து பெட்லலாம் தூங்க மாட்டேன், நான் கீழே போய் படுத்துக்கிறேன், உன்னை டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கீழே போய் படுத்துக்கிறான். அப்போ ஹீரோ ஏன் ரொம்பவே குளிராக இருக்குப்பா, கீழே படுக்க வேணாம், நீ சும்மா மேலவே வந்து படுத்துக்கோன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவளை போய் ஹக் பண்ணிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். முழிச்சு பார்த்தா அவளுக்கு பிடிச்ச சாப்பாடை அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்கான். பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. உனக்கு பிடிச்ச சாப்பாடை ரெடி பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு நீ சாப்பிடு, நீ ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணிகிட்ருக்க, ரெண்டாவது நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தனியாக இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, எனக்கு எப்போ பார்த்தாலும் உன் கவலையாகவே இருக்குது, அதனால் இதுக்கப்புறம் என்னோடய வீட்டில் நீ வந்து ஸ்டே பண்ணி இருந்துக்கோன்னு சொன்னதுமே என்னால் வந்துட்டு அங்கெல்லாம் இருக்க முடியாது, என் வீடு தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டு, நீ என்ன வந்து அந்த ஷென் உன்னை ஏமாத்தினான்னா எல்லா பசங்களும் அதே மாதிரி இருப்பாங்க நீ நினச்சிட்டு பேசிட்டு இருக்கியா, ரொம்பவே கோவம் ஆயிடுச்சுக்கு, நீ வந்துட்டு அப்போ அவன் கூட சேர்ந்து என்னை கம்பேர் பண்ணுறேன்னா எனக்கு இது ரொம்ப டிசப்பாயிண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போகிறான். நெக்ஸ்ட் டே அவங்க கிளாஸ்க்கு போகிறா. என்னப்பா இன்னுமே பெட்டராக ஃபீல் பண்ணலையா, உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்டதுமே நான் நல்லா தான் இருக்கேன்னு அவள் சொல்கிறா. எனக்கு பாஸ்ட் ஒரு விஷயம் ஞாபகம் வருது, நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி ஆள் கொஞ்சம் ஃபேட்டாக கண்ணாடியெலாம் போட்டு கொஞ்சம் அட்ராக்ட் இல்லாத மாதிரி இருந்திருக்கா. அப்போ இருந்து அவளுக்கு சாங் ரொம்ப பிடிக்கும் போல். பட் அவன் அங்கே வேறு ஒரு பொண்ணு கூட க்ளோஸாக பேசவுமே நம்மள மாதிரி பொண்ணெல்லாம் வந்துட்டு அவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவள் அப்போ இருந்தே அவன்ட்டு அங்கே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இருந்திருக்கான். ஸோ இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு அங்கே வந்துட்டு கால் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ மீட் பண்ணணுன்றதுக்காக. அங்கே ஷாவை போய் மீட் பண்ணதுமே எங்கப்பா அவருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ தான் அவனோட பாக்ஸிங் முடிஞ்சிச்சு, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், போய் பாருன்னு சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட போனதுமே காலையில் உன் வீட்டிலேருந்து நான் கோவமாயிட்டு வந்துட்டேன், பட் நீ சமாதானப்படுத்துறதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே பண்ணலையேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது ஹீரோயின் சாரி கேட்குறா. அவன் வேமா ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்துட்டு உன்னை மன்னிச்சிட்டேன், உன் மேலே நான் கோவமா இல்லை, சரி வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவள் வீட்டில் கொண்டு போய் எங்கள் விட்டா. வீட்டுக்குள்ளே வந்துட்டு யாரும் இருக்க மாதிரி அவளுக்கு தோணுது. ரொம்ப பயந்து போயிட்டு வெளியே வந்து நம்ம ஹீரோட்ட சொன்னதுமே அவன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அங்கே வந்துட்டு அவனை ஒரு பையனை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வர்றாங்க. பார்த்தா அது அவளோட ஸ்டெப் பிரதர் தான் போல். அவன் ரொம்ப கோவமாயிட்டு நான் உன் வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கலான்னு வந்தா நீ என்னை போலீஸை கூப்பிட்டா இந்த மாதிரி வந்து பண்ணிட்டுருக்கா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே அங்கே நம்ம ஹீரோ போது அடித்து இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போக வச்சுடுறாங்க. அப்போ ஹீரோ அவகிட்ட உன்னை யாராச்சும் ஏதாச்சும் புள்ளி பண்ணாங்கன்னா நீ எதுக்கும் பயப்படாத, நீ ஏன்ட்ட இன்ஃபார்ம் பண்ண, நான் வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். ஸோ அவங்க வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துடுறான். அப்போ அங்கே ஹீரோ ஏன் உன்னை அவள் எதாவது அட்டாக் எதுவும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணானாப்பான்னு சொன்னதும் உன்னோட பாய் ஃப்ரெண்டை நீ என்ன அவ்வளோ தூரத்துக்கு வீக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவள் இல்லை நீ ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு தான் எனக்கு தெரியும், உன்னோட ஆர்ம்ஸ் எல்லாம் நீ காமிக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறா. எனக்கு வீடு நல்லதாக கிடைச்சதுமே நான் இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிக்கிறேன், அது வரைக்கும் மட்டும் இங்கே ஸ்டே பண்ணுறேன்னு சொன்னதுமே நீ எங்கேயுமே ஆகணும்னு அவசியம் கிடையாது, நீங்கவே இருந்துக்கரலாம், நீ அப்படி எங்கேயாச்சும் வந்துட்டு என்னை விட்டுட்டு போகணும்னு நினச்சேன்னா நீ எங்கே போனாலும் நானுமே அங்கேவே வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிடுவேன்னு அவன் சொல்கிறான். நைட் அவங்க நைட் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு பெட்ரூமில் இருக்கும்போது நம்ம ஹீரோ வர்றான். பரவாயில்லையே, நான் உனக்கு கரெக்டான ட்ரெஸ்ஸாக தான் பார்த்து சூஸ் பண்ணியிருக்கேன், உன்னோட சைஸ் எல்லாமே எனக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கான். உனக்கு தனியாக தூங்குறதுக்கு பயமாக இருந்தால் நீ என்னோட பெட்ரூம்லேயே கூட சேர்ந்து வந்து படுத்துக்கலான்னு சொல்லும்போது அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரமாக தள்ளி போய் படுத்துருக்கும்போது எதுக்காக நீ அவ்வளோ தூரமாக போயிருக்க, என் பக்கத்துலேயே வந்து நீ ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினுமே அங்கே பக்கத்தில் வர்றா. நீ ஒன்றும் பயப்படாத, உன்னோட விருப்பம் இல்லாமல் நான் உன்னை எதுவும் பண்ணிட மாட்டேன், பயப்படாமல் நீ நிம்மதியாக தூங்குன்னு சொன்னதும் அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் அவன் அங்கே சாப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு போகிறான். அங்கே 2 பேருமே பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் போகும்போது அப்போ அங்கே லீன்னு ஒரு பையன் வர்றான். என்னப்பா சாங் மாதிரி ஒரு பெரிய பணக்கார பையனை எப்படியோ கைக்குள்ளே வளைச்சி போட்ட போலையே அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹீரோயினை இன்சல்ட்
பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் எப்படி உன்னால் சாதிக்க முடிஞ்சிச்சு? நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப ஃபேட்டாக பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருந்தீங்க, அதெல்லாம் அவனுக்கு தெரியுமான்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆயிட்டுருக்கு. ஒருவேளை நம்ம பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சு அவன் நம்மளை வேணான்னு சொல்லிடுவானோ என்னமோன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த கன் வந்து ஷூட் அங்கே வந்து விளையாட்டையுமே விளாட்றாங்க. ஹீரோயினுக்கு எது சரியாக அங்கே ஷூட் பண்ண தெரில, அவனுமே கூட சேர்ந்து அங்கே ப்ளே பண்ணி ரொம்ப சூப்பராக அங்கே வின் பண்ணதுமே ஆன்ட்டி வந்து இந்த கிஃப்ட்டு இந்த பொம்மை உங்களுக்காக தான் கொண்டு போங்க அப்படின்ற சைட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு கொடுக்கும்போது வீட்டுக்குமே வந்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணிவிட்டு உன்னோட அப்பா மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு, நாளைக்கு நீ வீட்டுக்கு வான்னு சொன்னதுமே அவனுமே ஓகே வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை திரும்ப அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட பர்த்டே நெக்ஸ்ட் மந்த் வருது, நீ என் கூட சேர்ந்து வீட்டுக்கு வா, நான் கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு சொன்னதும் இது ரொம்ப ஸ்பீடாக இல்லையா, நீ உங்கள் அம்மாட்ட எதுவுமே பேசாமல் கூட்டிகிட்டு போயிட்டேன்னா ஏதாச்சும் பிரச்சனை வராதான்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எப்படினாலும் எங்கள் அம்மாட்ட நான் சொல்லி தான் ஆகணும், நீ அது வாசி வா, நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். திரும்பங்க நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு அந்த லீவ் மிரட்டிட்டு இருக்கான். நீ ஒழுங்காக நான் வந்து கேட்குற காசு எல்லாத்தையும் கொடுத்துரு, இல்லைன்னு வச்சுக்கோமே நான் உன்னோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே லீக் பண்ணி விட்டுருவேன், நான் வந்துட்டு அதுக்கப்புறம் உன்னை அசிங்கப்படுத்தாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஷென் வந்து என்னடா அவட்ட மிரட்டிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து விரட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் நீ வந்து வீட்டுக்கு பத்திரமா போன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டதுமே நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே சாப்பிட்டுட்டு இருந்தாலுமே அவனை இக்னோர் பண்ணிட்டு இருக்கா. அவன் அங்கே வந்துட்டு அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். சரி ஓகே நான் நைட்டு வந்துட்டு கிளப்புக்கு போகிறேன், நீ போய் படுத்து தூங்குன்னு சொல்லுதும் அதை கேட்டுட்டு இவன் ரொம்ப கோவமாயிட்டு அவள் லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்ப போகும்போது நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நான் வந்து உன்கிட்ட கோவமாக இருந்தேன் அதனால தான் அப்படி சொன்னேன், நீ என்ன சாப்பிடும்போது இக்னோர் பண்ண அதனால தான் அப்படி சொன்னேன்னு சொன்னதுமே அவங்க 2 பேத்துக்குள்ளே இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குமே கிளியர் ஆகி நம்ம ஹீரோயின் அவனை போய் அங்கே வந்துட்டு திரும்ப கிஸ் பண்ணி எப்படியோ அவங்க சமாதானப்படுத்திடுறா. ஸோ நெக்ஸ்ட் டே அங்கே வந்து கிளாஸில் லிசா வந்து நீ எதுக்காக எப்போ பார்த்தாலும் என்னை வந்து இக்னோர் பண்ணிட்டு இருக்க, நம்ம பேரண்ட்ஸ் தான் நம்மளோட மேரேஜை வந்து பேசி முடிச்சிருக்காங்க, ஆனால் நீ வந்துட்டு எதை எப்பயுமே என்னை கண்டுக்காமே இருந்துட்டு இருக்க, உன்னோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டை விடு, நீ எது வந்து நினச்சாலும் நடக்க போகிறது கிடையாது, நம்ம 2 பேர் தான் மேரேஜ் நடக்கும்னு சொன்னதும் அவங்க வந்துட்டு ஏற்பாடு பண்ணாங்கன்னா நீ அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும், உனக்கு உன் மேலே எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் சண்டை போடுறான். ஸோ ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாயிட்டு அவன் கொடுத்த அந்த பென்டென்ட்டுமே அங்கே கீழே விழுந்தது. அவள் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அங்கே வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயின் அந்த பென்டென்ட்டை காணமேன்னு சொல்லிட்டு அங்கே தேடிட்டுருக்கா. வீட்டுக்கு வந்துட்டு நீ என்ன இதை தேடிட்டு இருக்கான்னு சொன்னதும் அவள் ஆமான்னு சொல்லிடுறா. நான் வந்து லிசாவும் நீயுமே பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே கேட்டேன்னு சொன்னதுமே என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ பேசாமல் வந்துட்டு அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறது தான் நல்லது, என்னை விட அவள் தான் உனக்கு பர்ஃபெக்டாக மேட்சாக இருப்பான்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. நீ என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு அங்கே ஹீரோயின் எதுவுமே கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி போஸ்ட் பண்ணி அவளை கிஸ் பண்ணிவிட்டு எனக்கு என்ன உன்னோட ஐடியா தெரியாதா, ஷென்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே ஒருவேளை அவள் ஏன் கூட சேர்ந்துட்டானா அங்கே ஷென் வந்துட்டு நான் தனியாகிடுவான், ஸோ அவன் கூட சேர்ந்து நீ ஒன்றா இருக்கலான்னு ஐடியா பண்ணுறான்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆனதுமே தயவு செஞ்சு நீ அப்படிலாம் எதுவும் புரிஞ்சுக்காத, நான் வந்துட்டு ரொம்ப லைக் பண்ணிட்டு இருந்தேன் ஷென்னை இல்லைன்னு சொல்லலை, ஸ்கூல் டயத்தில் தான், பட் இப்போ அவன் மேலே எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது, நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு எப்படியும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே திரும்ப அங்கே சமாதானம் ஆயிடுறாங்க. தூங்கிட்டு இருந்தான். அங்கே ஃபோன் எடுத்து அவன் செக் பண்ணி பார்க்குறான். எதுக்காகனா நம்ம ஹீரோயின் வந்து இன்னுமே அவன் கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்காளான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஸோ எந்த ஒரு டச்சுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது. நெக்ஸ்ட் மார்னிங் 2 பேர் சாப்பிட்டுட்டு இருந்தா நைட்டு நான் உன் ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்ற உண்மையுமே அவன் சொல்லிடுறான். எனக்கு உண்மையிலே வந்துட்டு கிளியர் ஆயிடுச்சு, உனக்கு அவனுக்கு நடுவில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். என்னோட அம்மாவை மீட் பண்ணுறதுக்கு நீ இப்போ என் கூட சேர்ந்து வந்தாகணும்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான். நெக்ஸ்ட்டே அவங்க அம்மா அப்பா அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ஹீரோக்காக தான். அப்போ அவங்க அம்மா நீங்கள் வந்துட்டு எதுக்காக என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லலை, நம்ம பையன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வர போகிறான்னு, அந்த பொண்ணுக்காக நல்ல கிஃப்டாக நான் வந்து ரெடி பண்ணியிருப்பேன்ல அப்படின்ற செட் அங்கே பேசுகிறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயின் அவன் கூட்டிகிட்டு வந்ததுமே அவங்க ரொம்ப ஆசையாக அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை கொடுத்ததுமே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. என் பையன் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கலான்னா இல்லையான்னு செட் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம இன்னும் லிசாவுமே சேர்ந்து வர்றாங்க. அவங்களையுமே அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு வெல்கம் பண்ணிவிட்டு லிசாவை கூட்டிகிட்டு போயிட்டு சின்ன வயசுலேயே உங்கள் 2 பேத்துக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுமா, பட் என்ன பண்ணுறது அவனுக்கு வேறு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, உனக்குமே வந்துட்டு நல்லா கவனிச்சுக்கிற பையன் கிடச்சிருக்கான், ஷென் கண்டிப்பாக நல்ல பையன் உன்னை நல்லா பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. ஹீரோயின் அவன் அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ரூம்லாவே பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்கூல் படித்து அந்த ஃபோட்டோவை அவங்க பார்த்துட்டு இருக்கா அப்போ அவள் இன்றைக்கி என்னோட அம்மாவோட பர்த்டேக்கு நீ என்ன வந்து ட்ரெஸ் போட போகிறேன்னு சொன்னதும் நான் ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ் வாங்கியிருக்கேன், அந்த ட்ரெஸ்ஸை தான் போட போகிறேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அந்த பார்ட்டிக்குமே நம்ம ஹீரோயின் வந்தால் பார்க்க ரொம்ப
பியூட்டிஃபுல்லாக இருக்கா. நம்ம ஹீரோ ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவளை வந்து வெல்கம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த பார்ட்டியில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவும் வந்துட்டு பார்த்துடுறா. அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா சின்ன வயசுலேயே அவங்க அம்மா அவளை விட்டுட்டு போயிருந்திருக்காங்க. அவளுக்கு அங்கே வந்து ரொம்பவே கவலையாயிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ என்ன 90 உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே இல்லை எனக்கு தெரியாதுன்னு அவள் சொல்கிறா. ஸோ அவங்களுக்குமே தன்னோட பொண்ணு தான் சொல்லிட்டு அங்கே தெரிஞ்சுக்கிறது. அங்கே தூங்கிட்டு இருந்தாலுமே அவங்க ஃபேமிலி எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுன்ற ஞாபகம் எல்லாமே அவளுக்கு வந்துட்டு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க நெக்ஸ்ட் அவங்க டாக்டரையுமே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அப்போ அவங்க செக் பண்ணிவிட்டு முந்தையோட உன் பாடி ரொம்பவே நல்லா ரெக்கவர் ஆயிடுச்சு, இதே மாதிரி நீ நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தேன்னா நல்லா ரெக்கவர் ஆயிடுவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க அம்மா அவளை மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டதும் எதுக்காக நீங்கள் என்ன கூப்பிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் நீ சைனா விட்டுட்டு போயாகணும்னு சொன்னதுமே என்னால் அப்படிலாம் போக முடியாதுன்னு சொன்னதும் இதில் வந்து 5 மில்லியன் இருக்குது, இந்த காசை நீ வாங்கிக்கோ, இது உனக்காக நான் சேர்த்து வச்சது, நீ பேசாமல் சைனா விட்டுட்டு போயிரு, நீ அங்கே அப்ராடில் போய் நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்றத சொன்னதும் எனக்கு எந்த காசும் தேவை கிடையாது, நான் எங்கேயுமே வந்துட்டு போகிறதுக்குமே விரும்பலன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. சொல்லிட்டு இருக்கா. அந்த லீ என்றவன் கால் பண்ணி வர சொல்கிறான். நம்ம ஹீரோவுமே போனதுமே அங்கே அவளோட ஃபோட்டோஸ் எல்லாமே கொடுத்துட்டு பார்த்தையில் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு பார்க்க எவ்வளோ அக்லியாக இருந்திருக்கான்னு சொல்லிட்டு காமிச்சதும் அவனுக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா சேம் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கா, நம்மளுக்கு இவ்வளோ தெரியலையான்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஸோ அப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து போயிட்டுருக்கும்போது நிறைய பாக்கெட்டில் ஃபுட் எல்லாமே வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் அந்த சைடில் போயிருந்திருக்கா. ஸோ அந்த ஃபேட்டான கேர்ள் இவ தானான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு நீ இப்போ என்ன இந்த ஃபோட்டோஸை அவளை வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கியா, உன்கிட்ட ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ கூட இருந்து வெளியாகி அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டான். எப்பயுமே வந்துட்டு ஒழுங்கு அழிச்சிடு அப்படின்றத சொல்கிறான். பிறகு அவங்க அம்மா போய் மீட் பண்ணிவிட்டு நீங்கள் எதுக்காக அந்த பொண்ணை விட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே என்னோடய ஹஸ்பண்ட் இறந்து போன பிறகு நாங்கள் ரொம்ப பூவர் ஆகிட்டோம், அப்போ என்னோடய புது பாய் ஃப்ரெண்ட் அங்கே என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிற சொன்னார், அவளை விட்டுட்டு வர சொன்னார், நானுமே அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம்ல, அவள் வந்து தனியாக இருந்தாலுமே நான் அவளுக்கு காசு நிறையா கொடுக்கலான்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு எல்லாமே பண்ணேன்னு சொன்னதும் முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்காதிங்க, அவள் இப்போ வரைக்குமே சாப்பாட்டுக்கு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு ரொம்ப பூவராக தான் வாழ்ந்துட்டுருக்கா அப்படின்றத சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, என் அசிஸ்டண்ட்டை சொல்லி நான் மாதம் மாதம் அவட்ட காசு எல்லாமே போட சொன்னேன்னு சொன்னதும் எந்த காசையுமே அந்தால் போடவே இல்லை போல், அது எல்லாத்தையும் அந்தாலே ஆட்டைக்கு போட்டுட்டு இருக்கான். ஸோ ரொம்பவே பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காளேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அவங்க கவலையாகிட்டு ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ரோட் சைடில் தான் நடந்து போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே போகிறா. அப்போ ஒரு குட்டி பாப்பா எதுக்காக நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு ஃபீலாக இருந்துட்டுருக்கீங்க, நம்மளுக்கு கஷ்டம் கடவுள் கொடுத்தாருன்னா கூடவே சேர்ந்து சந்தோஷமே கொடுப்பாரு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் லைஃப்பில் இருக்க எல்லாமே போயிடும் அப்படிலாம் எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்கன்னு அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கா. ஸோ திரும்பவுமே அங்கே வந்து கண்ணை வச்சு ஷூட் பண்ணி விளையாடுறதுக்காக போகிறா. ஸோ கரெக்டாக ஷூட் பண்ண போகிறப்ப நம்ம ஹீரோவுமே வந்து கூட சேர்ந்து ப்ளே பண்ணிவிட்டு நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், இன்றைக்கி நீ நிறையா டைம் எனக்கு கால் பண்ண பட் என்னால் பிக்கப் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் உன்னோட அந்த ஸ்கூல் ஃப்ரெண்டு எனக்கு உன் பழைய ஃபோட்டோவுமே காமிச்சான், நீ அதில் பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருந்த தெரியுமா, எனக்கு ஃபேட் கேர்ள்னால் ரொம்பவே பிடிக்கும், நீ எனக்கு வந்துட்டு இதை பற்றி ஏன் ஃபஸ்ட்டே சொல்லலை, 2 பேருமே ஸ்கூலில் ஒன்றா தான் படித்தோன்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை தெரியுமா, எனக்கு ஃபஸ்ட்டே நீ தான் அந்த பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்துன்னு வச்சுக்கோமே நான் கண்டிப்பாக உன்னை இன்னுமே ரொம்ப லைக் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். நீ உன்னோட இந்த பாஸ்ட்டை பற்றி நினச்சி நான் உன்னை வந்து ஏதாச்சும் தப்பாக நினைப்பேன்லாம் நீ நினைக்காத, அப்படிலாம் எதுவுமே கிடையாதுன்னு சொன்னது தான் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக ஃபீல் ஆகுது. பிறகு போயிட்டு நீ ஃபஸ்ட் டைம் என்னை பார்த்தப்ப நான் ஒரு பர்சனை போட்டு அடிச்சிட்டு இருந்தேன் பார்த்தையா, நான் நீ என்ன நினச்சேன், நான் பெரிய ரவுடின்னு தானே நினச்சேன்னு சொல்லிட்டு கேட்குறான். உன்னை ஃபஸ்ட் டைம் அங்கே பார்த்ததுமே எனக்கு லவ் வந்துருச்சு அப்படின்றத அவன் சொல்கிறான். அந்த பர்சன் வந்து எங்கள் அம்மாவை ரொம்ப நாளாக தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான், ஸோ அவனுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணுன்னு தான் நான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தேன், பட் நீ என்ன நினச்சேன், நான் தானே வந்துட்டு எல்லா ஆளுங்களையும் போட்டு அடித்து கொடுமைப்படுத்திட்டு இருக்க ரவுடி நினச்சி இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நான் ரொம்பவே நல்ல பையன்ப்பா, எனக்கு மற்றவங்களெல்லாம் அப்படி ஹர்ட் பண்ணுறதே பிடிக்காது அப்படின்றதவே சொல்கிறான். 2 பேருமே சேர்ந்ததுக்கப்புறம் கிஸ்மே பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நான் வந்து நம்ம ஸ்கூல் பிக்சர்ஸ்லாம் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இதில் நீ எவ்வளோ ஃபேட்டாக வந்து இருக்கப்பா, க்யூட்டாக இருக்க, நீ ஒருவேளை இப்போ கூட வந்து ஃபேட்டாக மாறிட்டேனாலும் நான் உன்னை வந்துட்டு விட போகிறது கிடையாது, நான் உன்னை ரொம்ப தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீ எப்பயுமே பியூட்டிஃபுல்லான கேர்ள் தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ பிறகு அவன் டாக்டர்கிட்ட தான் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறான். அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவள் ரொம்பவே ஸ்ட்ராங்கான பொண்ணாக மாறிட்டா, இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே அவளுக்கு இல்லைன்னு சொன்னதும் நான் இன்னுமே அவளை நல்லபடியாக கேர் பண்ணி பார்த்துக்குருவேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்து ஸ்கூல்லேருந்தே உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா அப்படின்றத சொல்கிறான். அப்போ தான் என்னன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அங்கே ஒரு இடத்துல இவன் ரொம்ப அமைதியாக உட்காந்து இருந்திருக்கான், அவ்வளவே தான் பார்த்துட்டு இருந்திருக்கான், பட் அவள் ரொம்பவே அமைதியாகிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிருந்திருக்கான். நான் வந்து உன்கிட்ட பேசி உன்கிட்ட பழகணும்னு ஆசைப்பட்டேன், நான்
ஸ்கூல் முடிஞ்சதுமே உன்னை வந்துட்டு தேடியுமே பார்த்தேன், பட் நீ எங்கேயுமே எனக்கு கிடைக்கல அப்படின்றத அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே ஸ்கூல்லேருந்து நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருந்தேன்றத சொல்கிறா. பட் அங்கே அவனுக்காக சாப்பாடு எல்லாமே கொண்டு வரும்போது அங்கே நம்ம சாங்க்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பேசியிருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு அவனை தொந்தரவுலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே விலகிட்டா போல். இதை இப்போ சொன்னதுமே பாஸ்ட்டில் என்னமோ நடந்துச்சு, நம்ம அதை பற்றிலாம் இதுக்கப்புறம் வந்து பேசி கவலைப்பட வேணாம் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் அங்கே லிசா மீட் பண்ணிட்டு நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்கறதுக்காக தான் அவன் வந்திருக்கேன், நான் உன்னை பார்த்து ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டேன், சாங் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்னு. பட் வந்துட்டு எனக்கு இப்போ எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, நான் இப்போ அப்ராடுக்கு வந்து கிளம்ப போகிறேன், உங்கள் நடுவில் எந்த ஒரு பிரச்சனையுமே வேணான்னு அவள் சொல்கிறா. நான் சென்னையுமே பிரேக்கப் பண்ணிவிட்டேன், நான் என்னோட படிப்பில் மட்டும்தான் கவனம் செலுத்த போகிறேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ நடந்த எல்லாத்துக்குமே அவங்க சாரியுமே கேட்குறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு உங்கள் அம்மாவை நீ ரொம்ப தப்பாக புரிஞ்சிட்ருக்க, அவங்க வந்துட்டு உன்னை மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை பாரு, அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே எங்கள் கவலையாயிட்டு அவங்க அம்மாவை மீட் பண்ணிவிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி ஹக் பண்ணி அழுதுச்சேக்கா. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு அவளுக்கு நடுவில் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குமே கிளியர் ஆயிடுது. அவங்க அம்மா எப்பயுமே அவளை விடலை, பணம்லாம் அனுப்பியிருக்காங்க, பட் நடுவில் இருந்தவங்களால தான் அம்மா பொண்ணோட உறவு வந்து இப்படி வந்து நல்லா இல்லாமல் போயிருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு அம்மா கூட சேர்ந்து நீ கொஞ்ச நாளாவது ஸ்டே பண்ணுறியாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையும் அங்கே பேக் பண்ணிச்சேக்கா. ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேப்பா, எப்படிப்பா நான் விட்டுட்டு இருக்கிறதுன்னு சொன்னதோ, இவ்வளோ நாளாக உன் கூட தானே சேர்ந்து இருக்கேன், கொஞ்ச நாளைக்கு எங்கள் அம்மா கூட சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அவனே கூட்டிகிட்டு வந்து ட்ரா பண்ணிவிட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருப்பேன், நீ இல்லாமல் நான் எப்படி இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு அவளை ஹாப்பியாகிட்டு அங்கே பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிட்டேக்கான். டெய்லியுமே நான் வீடியோ கால் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொன்னதுமே கண்டிப்பாக நான் வந்து உன்னோட ஃபோனை இக்னோர் பண்ண மாட்டேன், உன் டைமே நான் வந்து டெய்லி பேசுகிறேன்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே நைட் போல் அவளுக்கு அங்கே திரும்ப அவள் வீடியோ கால் பண்ணி பேசினதுமே ரொம்ப ஸ்மைட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நான் கிளப்புக்கு போயிருக்கேன்னு சொன்னதுமே நான் கிளப்புக்கு உன்னை போகக்கூடாதுன்னு சொன்னேன்னா இல்லையா, ஏன் போயிருக்கேன்னு சொன்னதும் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, எப்படி தனியாக இருக்க முடியும், அதனால தான் போயிருக்கேன்னு சொன்னதும் பேசிகிட்டே இருந்தா உள்ளே வந்துட்டு ரூம்குள்ளே வந்துடுறான். அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு நீ எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது நான் எப்படி உன்னை போய் விட்டுட்டு தனியாக இருக்க முடியும், இன்றைக்கி நைட்டு நான் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன்னு சொன்னதும் எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோமே அவங்க சும்மா விட மாட்டாங்க, ரொம்ப கோவமாயிருவாங்கன்னு சொன்னதுமே பட் கவலைப்படாத உங்கள் அம்மாக்கெலாம் தெரியாது, நான் பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்கிறான். வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகும்போது அவங்க அம்மா அங்கே வந்துட்டு அவங்க சாப்பாடு கொண்டு வர்றாங்க. உள்ளே வந்துட்டு பயங்கர சவுண்டாக இருந்துச்சு, என்னம்மான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் வந்துட்டு மூவி பார்த்துட்டு இருந்தேன்னா ஸோ அந்த சவுண்டு தான் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு தூங்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அப்போங்க அவன் உள்ளே வந்ததுமே என்னப்பா அவங்க அம்மா போயிட்டாங்களான்னு சொன்னதும் போயிட்டாங்க, ஆனால் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா செம்ம கடுப்பாயிருவாங்கன்னு சொன்னதுமே ஒன்றும் கவலைப்படாத அப்படிலாம் எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு அவன் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஸோ நீ வந்து மார்னிங் அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே போயிருப்பான்னு சொன்னதும் அதே மாதிரி அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிளம்பி போயிருக்கான். அம்மாவும் பொண்ணுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிட்டு இன்னைக்கு குக்கீஸ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் நான் இதை கொண்டு போய் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே கதவை போய் நாக் பண்ணால் பக்கத்து வீட்டுக்காரங்க வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். அதை பார்த்துட்டு ஷாக்காகி போயிட்டு நீ எப்படி இங்கே வந்தேன்னு சொன்னதுமே உன்னை விட்டுட்டு நான் எப்படி இருக்க முடியும், உன்னை நான் டக்குன்னு பார்க்கணுன்னா இந்த மாதிரி தான் நான் வந்து வந்தாகணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு ஒன்றை மாதிரி ஒரு லவ் பண்ணுற பர்சன் கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே எங்கே சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ பாங்க நம்ம ஹீரோவுமே நீ எங்கே போனாலும் சரி, உங்கள் அம்மா எங்கே கூட்டிகிட்டு போனாலும் சரி, அங்கேயுமே பக்கத்து வீட்டுக்கு நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டேக்கான். பிறகு இப்படியே கொஞ்சம் நாள் ஆகிட்டேக்கா அவங்க அம்மா வீட்டுக்கு அவன் வந்து திரும்ப அங்கே ரிட்டர்ன் கூட்டிகிட்டு போக வந்ததுமே அம்மா நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன், நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க கூட வந்து இருக்கிறேன்னு சொன்னதுமே ரொம்பவே அவங்களும் சந்தோஷமாயிட்டு ஓகேன்னு சொல்கிறாங்க. என் பிள்ளைய நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. காலேஜ்லேயுமே அங்கே கிராஜுவேஷன் டே வந்துடுது, அவங்க ஃப்ரெண்டு அவளும் சேர்ந்து அங்கே ஹாப்பியாக செல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஹீரோ அதெல்லாமே பார்த்து சிரிச்சுட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ரிங்கை கொடுத்து மேரேஜுக்காக அவங்க ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். அவளுமே சந்தோஷமாயிட்டு ஓகேன்னு சொன்னதுமே அவன் அங்கே ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றான். இந்த வீட்டில் தான் நம்ம 2 பேருமே சேர்ந்து வந்து குடியிருக்க போகிறோம்னு சொன்னதும் அவளுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே 2 பேருமே சேர்ந்து பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.